டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி இடைக்கால முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்பான விவரம். காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையானது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா, எம்.கே. அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஜெகன்மூர்த்தி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா ஆஜராகி இந்த விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளதாகவும் காவல்துறை முன்பு அவர் ஆஜராகி இருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், மேலும் கடத்தப்பட்ட நபர் மனுதாரர் வசமோ அல்லது அவரின் இடத்திலோ மீட்கப்படவில்லை என்றும், அப்படி இருக்கையில் அவருக்கு சம்பந்தம் உள்ளது என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். அவர் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி அவருக்கான அந்த பிணைய தொகையை செலுத்தி சொந்த முன்ஜாமீன், அதாவது சொந்த பிணைய தொகையை செலுத்தி முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கும் பொழுது அவர் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.